மகாவிஷ்ணுவின் தீவிர பக்தர் ஒருவர் தனது பூலோக வாழ்வை முடித்துக்கொண்டு வைகுண்டம் சென்றார். அங்கு தான் வழிபட்ட மகாவிஷ்ணுவை கண்டார். பகவான் அவரது பூலோக வாழ்க்கையில் செய்த நன்மைகளை பாராட்டி, நீ செய்த நன்மைகளால் உனக்கு வைகுண்ட வாழ்வு கிடைத்திருக்கிறது, இங்கு நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று அருளினார். அந்த பக்தர் சிந்தித்தார். என்ன பக்தா, ஏதேனும் சந்தேகமா என மகாவிஷ்ணு வினவினார். அவர் பகவானிடம், இறைவனே, எனக்கு பூலோகத்தில் பல கேள்விகளுக்கு விடை கிடைத்தாலும் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் விடை தெரியாமல் என் மனம் குறைபாட்டுடன் இருக்கிறது. அந்த குறையை நீங்கள்தான் போக்கி அருள வேண்டும் என்றார். அனைத்தும் அறிந்த பெருமாளுக்கு அவருடைய மனக்குறை தெரியாதா என்ன? இருப்பினும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், அப்படியா, வைகுண்ட வாழ்வை பெற்ற உனக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. உனது மனக்குறையை சொல், அதை உடனே தீர்த்து வைக்கிறேன் என்றார். பகவானே, நான் பூலோகத்தில் இருந்தபொழுது மக்களிடம் நீ பெரியவனா, நான் பெரியவனா என்கிற நிலையே அதிகமாக இருந்தது. இந்த கேள்வியால் அவர்களுக்கிடையே மோதல்கள் கூட தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தன. இன்னும் அப்படித்தான் இருக்கிறது. பூலோகத்தில் கடல், மலை என்று பெரிது பெரிதாக எத்தனையோ இருந்த போதிலும் மக்கள் தாங்களே பெரியவர்கள் என்று போற்றிக் கொள்கிறார்களே. தாங்கள்தான் உண்மையை சொல்ல வேண்டும். பூலோகத்தில் உயர்ந்தவர் யார் என்று கேட்டார். மகாவிஷ்ணுவோ சிரித்தபடி, நீ சொல்வது உண்மைதான், கடலும் மலையும்தான் பெரியவை என்றார். அதை கேட்ட அந்த பக்தர், நீங்கள் சொல்வது சரியென்றாலும் குறுமுனிவரான அகத்தியர் கடலையே வாரி குடித்து விட்டார். கிரவுஞ்ச மலையையே முருகன் தகர்த்து எறிந்து விட்டார். பூலோகத்தில் நடந்த இந்த செயல்களை பார்க்கும்போது அவை பெரியவை என்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றார். மகாவிஷ்ணுவின் திருவிளையாடல் தொடர்ந்தது. சரி, அப்படியானால் நீ யார் பெரியவர் என்று நினைக்கிறாய் என்றார். பூலோகத்தை பொறுத்தவரை இறைவனாகிய தாங்களே பெரியவர் எனக் கூறி வணங்கி நின்றார் பக்தர். உடனே மகாவிஷ்ணு அவசர அவசரமாக அதை மறுத்தார். இல்லை இல்லை, உன்னுடைய கருத்தில் உண்மையில்லை என்றார். ஏன் இல்லை? தாங்கள் வாமன அவதாரம் எடுத்தபோது விண்ணையும் மண்ணையும் தங்களுடைய சிறு பாதத்தால் ஒரே அடியில் அளந்து விட்டீர்கள். எனவே நீங்கள்தான் பெரியவர் என்றார் பக்தர். மகாவிஷ்ணு புன்முறுவல் புரிந்தார். பொறு பக்தா, உனது கேள்விக்கான பதில் இதுதான். உலகில் பெரியவர்கள் என்று போற்றக்கூடியவர்கள் பலர் இருக்கின்றனர். அவர்கள் யார் என்றால் உன்னை போன்ற பக்தர்கள்தான். உலகில் யார் மிக உயர்ந்த பக்தி செலுத்துகிறார்களோ, என்ன நடந்தாலும் கடவுளே கதி என்று இருக்கிறார்களோ, எவ்வளவு சோகம் ஏற்பட்டாலும் அது என்னால் தான் வந்தது என்று நினைக்கிறார்களோ, அவரே உயர்ந்தவர் என்றார். அதை அந்த பக்தரால் நம்ப முடியவில்லை. சரி பகவானே, உங்களையே நம்பினாலும் உங்களை விட தங்களை வணங்கக்கூடிய பக்தர்கள்தான் பெரியவர்கள் என்று எப்படி ஏற்றுக்கொள்வது என்று கேட்டார். உடனே மகாவிஷ்ணு அங்கிருந்த தேவலோக கண்ணாடியை எடுத்து வரச் சொல்லி, பக்தா, அந்த கண்ணாடியில் உனது மார்பு பகுதியை பார் என்றார் பகவான். அந்த கண்ணாடிக்குள் தெரிந்த அவரது மார்புக்குள் மகாவிஷ்ணுவின் உருவம் சிறிய அளவில் தெரிந்தது. அதை ஆச்சரியமாக பார்த்த பக்தரிடம், பகவான், கண்ணாடியில் பார்த்தாயா? உலகையே ஒரு அடியில் அளந்த என்னை உன் இதயத்திற்குள் சிறியதாக அடைத்துக் கொண்டு விட்டாய். அப்புறம் எப்படி நான் பெரியவனாக இருக்க முடியும்? எனவே நீதான் உலகின் மிக பெரியவன். உன்னை போன்ற பக்தர்கள்தான் மிக பெரியவர்கள் என்றார். அதை கேட்ட அந்த பக்தர் அகமகிழ்ந்து பகவானை வணங்கி நின்றார். நாரத முனிவர் கடவுள் பக்தியில் தனக்கு மேற்பட்டவர் யாரும் இல்லை என்று ஒரு சமயம் நினைத்துக் கொண்டார். கடவுள் அவருடைய எண்ணத்தை அறிந்தார். அவருடைய நினைப்பு சரியல்ல என்பதை அவருக்கு உணர்த்த எண்ணினார் இறைவன். ஒரு நாள் இறைவன் நாரதரை அழைத்தார். நாரதரே, பூவுலகில் ஓரிடத்தில் என் பக்தன் ஒருவன் இருக்கிறான். அவனை போய் பார்த்துவிட்டு வாரும் என்றார் கடவுள். அந்த மனிதன் இருக்கும் இடத்தை கேட்டுக்கொண்டு நாரதர் அவனிடம் சென்றார். ஒரு நாள் முழுவதும் அவனுடனேயே இருந்தார். அவன் என்ன செய்கிறான் என்பதை கவனித்தார். அந்த மனிதன் ஒரு குடியானவன். அவன் காலையில் படுக்கையை விட்டு எழுந்திருந்தான். எழுந்தவுடன் ஸ்ரீஹரி என்று ஒருமுறை கூறினான். கலப்பையை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டான். தொழுவத்தில் சென்று மாடுகளை அவிழ்த்தான்.
அவற்றை ஓட்டிக்கொண்டு வயலுக்குச் சென்றான். நாள் முழுவதும் வயலை உழுதான். இருட்டிய பிறகு வீட்டிற்கு வந்தான். கை கால் முகம் கழுவிக்கொண்டான். மனைவி படைத்த சோற்றையுண்டான். சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தான். பிறகு பாயை விரித்து படுத்துக்கொண்டான். படுக்கும்போது ஒருமுறை ஸ்ரீஹரி என்று சொன்னான். பிறகு நன்கு அயர்ந்து தூங்கிவிட்டான். அவன் செயல்களையெல்லாம் கூடவே இருந்து கவனித்த நாரதர் வைகுண்டத்திற்கு திரும்பினார். கடவுள் இருக்குமிடம் நோக்கிச் சென்றார். இறைவா, அந்த பட்டிக்காட்டானை போய் தங்கள் பக்தன் என்று சொன்னீர்களே, அவன் தன் வேலை ஒன்றையே கவனிக்கிறான். தங்களைப் பற்றி அவன் நினைக்கவே இல்லையே. கோயிலுக்குப் போகின்றானா? தங்களை பாடித் தொழுகிறானா? தங்களுக்கு அர்ச்சனை புரிகின்றானா? தங்கள் பெயரால் தருமம் செய்கின்றானா? தங்கள் அடியார்களை போற்றுகின்றானா? அல்லுவும் பகலும் தங்கள் நினைவாகவே இருக்கின்றானா? ஒன்றுமில்லை. அவனை தாங்கள் பக்தன் என்று சொல்வதுதான் வேடிக்கையாக இருக்கிறது என்றார். அதெல்லாம் இருக்கட்டும் நாரதரே, இப்பொழுது உமக்கு ஒரு வேலை தருகிறேன். அதை ஒழுங்காகச் செய்கிறீரா? பார்க்கலாம் என்றார் இறைவன். தேவதேவா, தங்கள் ஆணைக்கு காத்திருக்கிறேன் என்றார் நாரத முனிவர். கடவுள் ஒரு கிண்ணத்தை எடுத்தார். அதன்மேல் விளிம்பு வரை நிறையும்படி அதில் எண்ணெயை ஊற்றினார். நாரதரை நோக்கி, பக்திமிக்க நாரதரே, இந்த எண்ணெய் கிண்ணத்தை கையில் எடுத்துக்கொள்ளும். இதோ கீழே தெரிகிறதே பட்டணம், அதற்குச் செல்லும். அந்த பட்டணத்தை ஒரு முறை சுற்றி வாரும். அப்படி சுற்றி வரும்போது இந்த எண்ணெயில் ஒரு துளி கூட கீழே சிந்தலாகாது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புறப்படலாம் என்றார் கடவுள். நாரதர் எண்ணெய் கிண்ணத்தை வாங்கிக் கொண்டார். எண்ணெய் சிந்தாதவாறு அதையே ஊன்றி கவனித்துக் கொண்டு வைகுண்டத்திலிருந்து கீழே இறங்கினார். கடவுள் சுட்டிக்காட்டிய பட்டணத்தை அடைந்தார். அதன் எல்லையோரங்களில் இருந்த பாதை வழியாக நடந்தார். மிகவும் எச்சரிக்கையாக கிண்ணம் கை நழுவி விடாமலும் எண்ணெய் தழும்பாமலும் அவ்வளவு இலாவகமாக பிடித்துக்கொண்டு பட்டணத்தைச் சுற்றினார். வெற்றிகரமாக திரும்பினார் வைகுண்டத்துக்கு. இறைவா, தங்கள் ஆணையை சிறிதும் வழுவாமல் நிறைவேற்றிவிட்டேன் என்றார் நாரதர். இறைவன் குறுநகை புரிந்தார். முனிவரே, இங்கிருந்து புறப்பட்டு பட்டணத்தைச் சுற்றிவிட்டு திரும்பி வரும் வரையில் என்னை எத்தனை முறை நினைத்துக் கொண்டீர் என்று கேட்டார். எல்லாம் வல்ல பெருமான், கடவுளே, ஒரு தடவை கூட நான் தங்களை நினைக்கவில்லை என்றார் நாரதர். ஏன்? இது கடவுளின் கேள்வி. பெருமானே, எண்ணெய் சிந்திவிடக்கூடாதே என்ற கவலையோடு அதே எண்ணத்தில் நான் சுற்றி வந்ததால் தங்களை என்னால் நினைக்க முடியவில்லை என்றார் நாரதர். பார்த்தீரா நாரதரே, ஒரு துளி எண்ணெய் சிந்திவிடக்கூடாது என்ற கவலையில் நீர் முற்றிலும் கடவுளை மறந்துவிட்டீர். ஆனால் தன் குடும்பத்திற்கு ஒரு குறையும் வந்துவிடக்கூடாது என்ற கருத்துடன் உழைக்கும் அந்த குடியானவன் நாள்தோறும் மறவாமல் என்னை 2 முறை நினைத்துக் கொள்ளுகிறான். நீர் சுமந்தது ஒரு கிண்ணம் எண்ணெய்தான். அவன் சுமப்பதோ ஒரு பெரும் குடும்ப பாரம். அத்தனை தொல்லை நிறைந்த வாழ்க்கையிலும் அவன் என்னை மறவாதிருக்கின்றானே, அவன்தானே உயர்ந்த பக்தன் என்று கேட்டார் இறைவன். நாரதர் தலை குனிந்தார். தன்னை காட்டிலும் பெரிய பக்தன் இல்லை என்ற வீண் இருமாப்பை அன்றே விட்டுவிட்டார். இறைவனிடம் நம்பிக்கை கொண்டுள்ள ஒவ்வொருவரும் சிறந்த பக்தரே என்பதை அவர் உணர்ந்தார். உண்மையான பக்தி எதுவென்று உணர்ந்த நாரதரை இறைவன் வாழ்த்தி அனுப்பினார். சூஃபி மெய்ஞானிகளில் ஒருவரான ஃபரித் ஒரு நாள் ஒரு கனவு கண்டார். அந்த கனவில் அவர் சொர்க்கத்திற்கு சென்றிருந்தார். அப்போது சொர்க்கம் விழா கோலம் பூண்டிருந்தது. எங்கும் வண்ணமயமான விளக்குகள், வான வேடிக்கைகள், இன்னிசை, ஆடல், பாடல்கள், பல்வேறு கலை நிகழ்ச்சிகள். பெருந்திரளான மக்கள் கூட்டம் மகிழ்ச்சியும் ஆனந்தமுமாக விழாவை கொண்டாடிக் கொண்டிருந்தது. ஃபரித் ஒருவரிடம், இங்கு என்ன விசேஷம் என்று கேட்டார். இன்று கடவுளின் பிறந்த நாள். அதைத்தான் சொர்க்கமே கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. சரியான தருணத்தில்தான் நீங்களும் வந்திருக்கிறீர்கள் என்றார் அவர். ஃபரீத் தெருவோரத்தில் ஒரு மரத்தடியில் நின்றபடி நிகழ்ச்சிகளை வேடிக்கை பார்க்கலானார். அப்போது தெருவில் ஊர்வலம் வந்தது. அதன் முன்னிலையில் ஒருவர் குதிரையில் வர, அதன் பின்னே மக்கள் கூட்டம் ஆரவாரத்தோடு வந்து கொண்டிருந்தது. யார் இவர்
என்று அருகில் இருந்தவரிடம் கேட்டார் ஃப்ரீத். இவர்தான் முகம்மது நபி, அவர் பின்னே வருகிறவர்கள் அவரை பின்பற்றும் இஸ்லாமியர்கள் என்று பதில் வந்தது. அந்த கூட்டம் நகர்ந்த பிறகு இன்னொரு கூட்டம் வந்தது. அதற்கு தலைமை தாங்கியிருப்பவரை காட்டி, இவர் யார் என்று கேட்டார். இவர்தான் இயேசு, இவருக்கு பின்னே வருகிறவர்கள் இவரை பின்பற்றும் கிறிஸ்தவர்கள் என பதில் வந்தது. அதற்கு பின்னே புத்தரின் தலைமையில் பௌத்தர்கள், மகாவீரரின் தலைமையில் சமணர்கள், சிவன் தலைமையில் சைவர்கள், விஷ்ணுவின் தலைமையில் வைஷ்ணவர்கள் என உலகம் முழுக்க உள்ள மதங்களின் தோற்றுவிப்பாளர்களும் அவர்களை பின்பற்றும் மதத்தவர்களுமாக கூட்டம் சென்று கொண்டே இருந்தது. இறுதியாக ஒரு கழுதையின் மீது மிக வயோதிகமான ஒரு நபர் வந்தார். ஆனால் அவருடனோ அவருக்கு பின்னாலோ ஒரு மனிதர் கூட இல்லை. அருகில் இருந்த நபர் உட்பட எல்லோரும் போய்விட்டிருக்கவே அவர் யார் என்று விசாரிக்க ஆளில்லாமல் ஃப்ரீத் அவரிடமே சென்று, நீங்கள் யார் என்று கேட்டார். நான் தான் கடவுள். மனித கூட்டம் மதங்களை பின்பற்றி அவற்றின் பின்னேதான் சென்று கொண்டிருக்கிறது. என்னை பின்பற்றுவதற்கு யாருமே இல்லை. ஃப்ரீதுக்கு விழிப்பு வந்துவிட்டது. அந்த கனவின் வெளிப்பாடு அவருள் ஆழ்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. மறுநாள் காலையில் அவர் தனது சீடர்களிடம் அறிவித்தார், இனி நான் இஸ்லாமியனாக இருக்கப் போவதில்லை. எந்த ஒரு மதத்தையும் சார்ந்திருக்க மாட்டேன். கடவுளை மட்டுமே பின்பற்றுகிறவனாக இருக்கப் போகிறேன். குறைந்தபட்சம் நான் ஒருவனாவது கடவுளை பின்பற்றுகிறவனாக இருந்தால் கடவுள் சற்றேனும் ஆறுதல் அடைவார். பத்ராசலம் என்ற ஊரில் வாழ்ந்தவர் கோபண்ணா. ஹைதராபாத் மன்னன் தானிஷா ஆட்சியில் தாசில்தாராக பணியாற்றினார். பத்ராசலத்தில் ராமர் கோயில் சிதிலம் அடைந்திருந்தது கண்டு கோபண்ணா மனம் வருந்தினார். ஆகவே மக்களிடமிருந்து வசூலித்த வரிப்பணம் 6 லட்சம் வராகன்களைக் கொண்டு ராமர் கோயிலுக்கு மராமத்து பணிகள் செய்து கும்பாபிஷேகம் நடத்தினார். வரிப்பணத்தில் கோயில் பணிகள் செய்ததை கேள்விப்பட்ட மன்னன் தானிஷா கோபண்ணாவை கைது செய்ய உத்தரவிட்டான். வீரர்களும் கைது செய்து அவைக்கு கொண்டு வந்தனர். கோயிலுக்கு செலவு செய்த வரிப்பணத்தை திரும்பத் தரும் வரை கோபண்ணா சிறையில் இருக்க வேண்டும் என்று மன்னன் தானிஷா கட்டளையிட்டான். சிறையில் கோபண்ணா மிகவும் துன்பப்பட்டார். அவருக்கு உப்பும் அரிசியுமே உணவாக கொடுக்கப்பட்டன. கசையடி தண்டனையும் வழங்கப்பட்டது. கோபண்ணா படும் துயரம் கண்டு பக்தர்கள் மனம் கலங்கினர். ஆண்டுகள் பல உருண்டோடின. துன்பத்தை தொடர்ந்து தாங்க முடியாமல் ஒரு நாள் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்ள தீர்மானித்தார் கோபண்ணா. அதற்கு முன் ராமரை தியானம் செய்தார். கோபண்ணாவின் நிலை கண்டு சீதா பிராட்டியின் மனம் நெகிழ்ந்தது. எனவே ராமபிரானிடம், கோபண்ணா தங்களை போற்றும் சிறந்த பக்தன், அவனை தாங்கள் கஷ்டப்படுத்தலாமா என்று கேட்டாள். அதற்கு ராமர், கோபண்ணா தனது சிறுவயதில் ஒரு கிளியை பிடித்து 12 ஆண்டுகள் கூண்டுக்குள் அடைத்து வைத்திருந்தான். அதற்குரிய தண்டனைதான் இது. அவன் தனது பாவத்துக்கான பிராயச்சித்தம் செய்துவிட்டான். எனவே மன்னன் தானிஷாவை சந்தித்து கோபண்ணா தர வேண்டிய 6 லட்சம் வராகன்களை இன்று தந்துவிடுவேன். அவன் விடுதலை பெறுவான் என்றார். உடனே சீதாதேவி, கோபண்ணா நம் பக்தன், முதலில் அவனை பார்க்காமல் மன்னனை பார்க்கிறீர்களே, இதென்ன நியாயம் என்றாள். அதற்கு ராமர், தானிஷாவும் முற்பிறவியில் சிறந்த பக்தனாக விளங்கியவன். அவன் 1000 குடங்களின் நீரை எனக்கு அபிஷேகம் செய்வதாக வேண்டிக் கொண்டான். 999 குடங்கள் வரை அபிஷேகம் செய்தவன். அதன்பின் பொறுமையிழந்து கடைசி குடத்தை அந்த விக்கிரகத்தில் போட்டு உடைத்தான். அதனால் போன பிறவியில் என் அருள் கிடைக்காத அவனுக்கு இப்போது காட்சி அளிக்கப் போகிறேன் என்றார். அதன்பின் ராமரும் லட்சுமணனும் மாறுவேடத்தில் சென்று மன்னன் தானிஷாவை சந்தித்தனர். அவர்களிடம் மன்னன், நீங்கள் யார் என்று விசாரித்தான். என் பெயர் ராம்ஜி, இவர் லட்சுமண்ஜி, கோபண்ணா தர வேண்டிய பணத்தை செலுத்த வந்திருக்கிறோம் என்றனர். பணத்தை பெற்றுக்கொண்ட மன்னன் ஒப்புகை கடிதம் ஒன்றை எழுதி அவர்களிடம் கொடுத்தான். ராமரும் லட்சுமணனும் அந்த கடிதத்தை கோபண்ணாவின் பக்கத்தில் வைத்து மறைந்துவிட்டனர். அதன் பின்னரே பக்தன் கோபண்ணாவுக்காக கடவுளே மாறுவேடத்தில் வந்ததை மன்னன் உணர்ந்தான்.
அவரது பக்தியை வியந்து நடந்தவற்றுக்காக பெரிதும் வருந்தி உடனேயே கோபண்ணாவை விடுதலை செய்தான். கோபண்ணா இறைவனின் கருணையை நினைந்து மெய்சிலிர்த்தார். அதுமுதல் தன் பெயரை ராமதாசர் என்று மாற்றிக்கொண்டு கடைசி காலம் வரை ராமபக்தியில் சிறந்து விளங்கினார்.